ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி தேவன் இப்படி எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று, அவருடைய வழிகளை அறிய வேண்டும் என்று, அவர் புத்திமதிகளை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார். அடிக்கடி மோசே அழைத்து அதிகாலமே நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசே அழைத்து அவர் பேசினது உண்டு. இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனம் மனுஷனை தேடி ஓடுகிறார்கள், பெரிய ஊழியர்களை தேடி ஓடுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருப்பது என்பது ஒரு கசப்பான காரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய இமயமலை போன்ற ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்க முடியாது. ஆனால் பெரிய ஒரு அரசாங்க வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாளில் தேவன் நம்மை அழைத்தார். தேவன் அவருடைய அன்பை காட்டி அரவணைத்து நமக்கு நம்ம தவறு செய்கிற பொழுதெல்லாம் தட்டி கொடுத்து தேவன் நம்மை அழைத்தது உண்டு. ஆனால் காலங்கள் வரும் பொழுது என் மகன் என் மகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய மகன் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய மகன் என்னுடைய மகள்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அப்படி இல்லாமல் இன்றைக்கு மனுஷனை தேடிக்கொண்டு ஜெபிக்காமலே தேவ ஆலோசனை பெறாமலே ஒரு காரியத்தை செய்கிறார்கள். செய்துவிட்டு தேவன் எனக்கு இப்படி ஒரு காரியம் செய்து விட்டார் என்று சொல்லி தேவன் மேலே கோபித்து கொள்ளுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தேவன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பார். அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திராமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய மாம்சமோ நினைக்கிற அந்த காரியத்துக்கு அவர்கள் செவி கொடுத்து நடக்கிறதுனால தான் அவருடைய வாழ்விலே ஆபத்து சூழ்ந்து கொள்ளுகிறது. நான் தேவனை நம்பிதானே இருக்கிறேன், ஞானஸ்தானம் கூட பெற்றுதானே இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு போறேனே, நல்ல காணிக்கை கொடுக்கிறேனே, நான் என்னுடைய வாழ்விலே ஒரு இலக்கை அடைய முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பாகலுடைய தீர்க்கதரிசியை தேடி போறான் ஒரு ஆலோசனைக்காக. ஆனால் உலக இரட்சகர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என் சமூகத்தில் அமர்ந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருந்தும் இப்படி சவுலை போன்ற சில அநேகர் சவுல் எப்படி தேடி போனானோ அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ஒரு இடத்திற்கு போகலாமா, ஒரு இடத்துல போய் யுத்தம் செய்யலாமா, அதை நான் வெற்றி பெறுவேனா, சுதந்திரிப்பேனா, இந்த இடத்துல இருக்கணுமா இல்லை இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டுமா என்று சொல்லி தாவீது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து அவன் ஆலோசனை கேட்பான். சவுலை குறித்து படிக்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆலோசனை கேட்கவில்லை, தேவனுடைய ஆலோசனைகளை அவன் அல்ல தட்டி விட்டான். அதனாலே அவன் ராஜ்ய பாரத்தை அவன் இழந்தான். ஆனால் தாவீதோ அப்படி அல்ல. அவன் எப்பொழுதுமே அந்த காட்டு பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலிருந்து அவன் ராஜாவாக அரியணையில் அமர்ந்த பிறகும் தேவ ஆலோசனை கேட்டுதான் அவன் செய்தான். அதனால்தான் தாவீதோட அந்த ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்டது. சவுலோட ராஜ்ய பாரம் ஸ்திரப்படவில்லை. காரணம் தேவனுடைய தேடவில்லை, தேவனுடைய சமூகத்தை தேடவில்லை, தேவனுக்கென்று வைராக்கியம் நிற்கவில்லை. அதனாலே அவனுடைய வாழ்விலே தோல்வி. இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் இஷ்டத்துக்கு செல்கிறார்கள், தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் ஒழிய தேவ சமூகத்தில் அமர்வது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடுவோம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ.
நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேதன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு, அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. பலுகி பெருகிடுவாய், தேசத்தில் பலுகி பெருகிடுவாய். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே மகனே. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள். சமாதானம் செய்வார்கள், இது முதல் சந்தோஷம் காண்பார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே நீ. நாள்தோறும் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகள் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து பாடல் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் இன்றைக்கு சில விசுவாச பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அவருடைய வாழ்விலே ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, தேவ சமூகத்திலே அவர்கள் அமரவில்லை. தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பல மணி நேரங்களை காத்திருந்து தேவனுடைய ஆலோசனை பெறுவது இல்லை. சில சகோதர சகோதரிகள் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். என்ன குழப்பம் என்று சொல்லி பார்த்தால், தேவன் மிஷனரியாக தேவன் அழைத்திருப்பார், ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருப்பார். என் ஜனம் அழிகிறதே, நீ சீக்கிரமா புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனாலும் இவர்கள் வட தேசத்திற்கு போனால் பல இன்னல்களை சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி சில குழப்பத்தோடு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் அப்படி குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் குழம்ப வேண்டாம். குழப்பம் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர வேண்டும். ஒரு குழப்பம் வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்தால் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். கட்டாயம் தேவன் ஆலோசனை கொடுப்பார். புறப்பட்டு செல் என்று சொன்னால் உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும். அல்லது நீ போகாதே, ஒரு வருடம் காத்திரு, இன்னும் காத்திருந்து என்னோட சமூகத்தில் ஜெபித்து விட்டு ஆலோசனை பெற்று நீ போக வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது மேற்படியை தேவன் கொடுப்பார். சிலர் இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாமா அல்லது கொடுக்க கூடாதா என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கிறது. இன்னும் தீவிரமாய் காத்திருங்கள். உபவாசித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவ சமூகத்தில் காத்து நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். இன்றைக்கு திருமணமாகி 2 மாதம் 3 மாதத்திற்குள்ளே விவாகரத்து விடுகிறது.
திருமணமான பிறகு மிகப்பெரிய குழப்பம். இந்த பெண்ணு தான் எனக்கு தேவன் நியமிச்சாரா, அல்லது இந்த மாப்பிள்ளை தான் தேவன் நியமிச்சாரா, அல்லது நாங்களாம் முடிவெடுத்து அவசரத்தில் செய்து விட்டோமா என்று சொல்லி சில குடும்பங்கள் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், தேவ சமூகத்தில் இருந்து நீடித்த நாட்களாக இருந்து அவருடைய ஆலோசனை கேட்பதில்லை, அவசரப்படுகிறது. நல்ல மாப்பிள்ளை வேலையில் இருக்கிறார்கள், வெளிநாட்டிலே நல்ல சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், நல்ல குடும்பம் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள், திருமணம் செய்து கொடுத்த நம்முடைய பிள்ளை கண் கலங்காமல் இருப்பாளே என்று சொல்லி அந்த மாதிரி சிலர் திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருமணம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஆணுக்கு ஒரு விழா எலும்பை தேவன் எந்த ஊரில் வச்சிருந்தாலும், எந்த மாவட்டத்தில் வச்சிருந்தாலும், எந்த தேசத்தில் வச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு வச்சிருப்பாருன்னா தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். என்னோட வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், நான் எம்ஏ எம்ஃபில் படித்து முடித்த பிறகு அரசாங்க வேலைக்காக காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் 1 தீமோத்தேயு 1:12 நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தில் நம்முடைய கரத்தில் கொடுக்க போற மகனே, நீ என் ஊழியத்தை செய்ய வேண்டும், நீ வா என்று சொல்லி தேவன் என்னை அழைத்து கொண்டே இருந்தார். நானும் ஒப்புக்கொண்டு இந்த ஊழியத்திற்கு கடந்து வந்தேன். கடந்து வந்த பிறகு திருமணம் ஆக வேண்டும். நானும் இந்த 32 மாவட்டத்தில், அன்று இருந்ததான 32 மாவட்டங்களில் பல இடங்களில் பெண்ணை தேடின, ஒரு பெண்ணும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, பெண் பார்ப்பதற்கு ஆட்களும் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். தேவ சமூகத்தில் அமர்ந்தால் தாயுள்ளம் கொண்ட தேவன் ஒரு தகப்பனை போல நம்முடைய வாழ்வை ஜீவனோடு சுகத்தோடு வச்சிருக்கிற தேவன் ஒரு பெண்ணை தருவார் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது தேவன் என்னோடு பேசினார். உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு விழா எலும்பை நான் வெளி தேசத்தில் வைத்திருக்கிறேன். அந்த நாட்கள் வரும் பொழுது கொண்டு வந்து அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசினார். அதுவும் வெளி தேசத்தில் இருக்கிறாள் உன்னுடைய விழா எலும்பு. நான் நினைச்சது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கேயாவது ஒரு மாவட்டங்களில் ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்து ஊழியத்தை மகிமையை செய்யலாமே என்று சொல்லி நான் காத்திருக்கும் பொழுது, இல்லை இல்லை மகனே, உனக்காகவே நான் வெளி தேசத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சிங்கப்பூர் தேசத்தில் வேலை செய்த ஒரு அருமையான தேவ ஊழியக்காரிய மகளை தேவன் எனக்கென்று இந்திய தேசத்தில் கொண்டு வந்து காலங்கள் நெருங்கி வரும் பொழுது அந்த திருமணத்தை தேவன் முடித்து கொடுத்தார். அப்ப நமக்கென்று வைத்திருக்கிற அந்த விழா எலும்பை நாமும் தேட வேண்டும். தேவ சமூகத்தில் இருந்து கேட்க வேண்டும். எங்களுக்குன்னு வைத்திருக்கிற விழா எலும்பு எங்கே இருக்கிறாள், ஆண்டவரே எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அவசரப்படக்கூடாது திருமண காரியத்தில். நீங்கள் ஒரு நாளும் வாலிப பிள்ளைகள் அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து நல்ல நல்ல குணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த குடும்பத்தார் நல்ல குணமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் பெண்ணை, நீங்கள் வாலிப பிள்ளைகள் மாப்பிள்ளைகளை தேடுகிறீர்கள். அது ஆபத்து. தேவ சமூகத்தில் தேவ பாதத்தில் அமர்ந்து எனக்குன்னு வைத்திருக்கிற ஒரு மணவாளனை நீர் தாரும் ஆண்டவரை, நீர் கொண்டு வாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு ஏற்ற காலம் வரும்போது கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு திருமணம் செய்த அநேக குழப்பத்தோடு, விவாகரத்தோடு, சண்டைகளோடு முடிந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் தேவ சமூகத்தில் அமருவது இல்லை. அவசரப்பட்டு பெண்ணை பார்ப்பது, மாப்பிள்ளையை பார்ப்பது, தன்னுடைய இஷ்டத்திற்கு மனசும் நம்முடைய யோசனையும் விரும்புகிறது ஏதுவான பெண்களை பார்ப்பது. அப்படி வேண்டாம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாமா ஆகக்கூடாதா என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த மாவட்டத்திற்கு செல்லலாமா அல்லது இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு செல்லலாமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் கேட்டால், தேவன் உங்களுக்கு ஒரு வேளை அந்த டிரான்ஸ்ஃபர் வைத்திருப்பார் என்று சொல்லி சொல்லுவோமானால் கட்டாயம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லையே, இன்னும் என்னோட வாழ்க்கையில் ஒரு மேன்மை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி கலக்க வேண்டாம். இதே தனியார் பள்ளியில் வேலை செய்வதா அல்லது அரசாங்க வேலைக்கு செல்வதா என்று சொல்லி சிலர் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது
ஒரு அருமையான உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய உயர்வான அந்தஸ்து உள்ள அரசாங்க வேலையை தேவன் தருவார். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் தன் இஷ்டத்துக்கு செல்லுகிற பணியாளர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள், உங்கள் வழியை தேவன் போதிப்பார். இன்னும் அநேகர் இந்த ஏரியாவில் இடம் வாங்கலாமா, அல்லது இந்த இடத்தை வாங்கினால் தண்ணி நல்லா இருக்குமா, அல்லது இந்த இடத்துல நமக்கு நல்ல தேவ ஆசீர்வாதம் நமக்கு வருமா என்று சொல்லி சிலர் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் அமரும் பொழுது அவர் சொல்லுவார், மகனே கிழக்கே செல், அல்லது மேற்கே செல், அல்லது வடக்கே செல் என்று சொல்லி திசைகளை காட்டி எந்த நகரிலே இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உணர்த்தி அந்த இடங்களை தேவன் வாங்க வைப்பார். அப்ப இன்னும் அநேக ஊழியர்கள் இந்த ஸ்தாபனத்தை நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, அல்லது இன்னொரு ஸ்தாபனத்திற்கு நான் செல்லலாமா, இந்த ஸ்தாபனத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது, எனக்கு இதில் வேலை செய்வதற்கு இஷ்டமே இல்லை என்று சொல்லி அநேக ஊழியர்கள் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த ஸ்தாபனத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டுமா, அல்லது வேறொரு ஸ்தாபனத்திற்கு போக வேண்டுமா, அல்லது தன்னிச்சையாக தேவ சபையை நடத்த வேண்டுமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் கேட்காமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கொண்டு எங்கேயாவது இடத்துல ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாமல், ஆத்துமாக்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாமல், இன்னைக்கு தாகத்தோடு பாரத்தோடு தேவனை அழைத்தாரா இல்லையா, ஏன் ஆத்துமாக்கள் வரவில்லை என்று சொல்லி தன் இஷ்டத்திற்கு அவர் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த நாட்களில் ஈசாக்கு எல்லாரும் எகிப்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் ஈசாக்கு தேவனிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நான் குடியிருக்கிற இந்த தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லையே, இவ்வளவு வறுமை தாண்டவம் ஆடுகிறதே, எல்லாரும் எகிப்திலே செழுமையாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் அங்கே செல்கிறார்கள், நான் செல்லலாமா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கே மகனே, நீ செல்ல வேண்டாம், எந்த தேசத்தில் நான் உன்னை நிலைத்து வைத்திருக்கிறேனோ அந்த தேசத்தை நீ குடியிரு. நல்லா கவனிங்க, அந்த தேசத்தில் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து தேவனை அவனை எங்க அழைத்து செல்லுகிறாரோ அங்கேதான் சென்றான். அதனால இன்றைக்கு ஒரு பெரிய சீமானாய் அன்றைக்கு தேவன் ஆபிரகாமை மாற்றினார். லோத்துவை பாருங்கள், அவன் பச்சையான இடங்களை தேடி போனான், பசுமையான இடங்களை தேடி போனான். இன்னும் பார்த்தாலுடைய வாழ்விலே எத்தனை இழப்புகள் வந்தது, எத்தனை நஷ்டங்கள் வந்தது, எத்தனை அவமானங்களை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம், தேவ சமூகத்தில் இருந்து ஆலோசனை பெறாமல் தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு அவன் செய்தான் காரணம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. ஒரு சின்ன டம்ளர் வாங்குறதா இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, என்னைக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டு தான் வாங்கணும். வண்டி வாங்குறதா இருந்தாலும், காரு வாங்குறதா இருந்தாலும், நீங்கள் சின்ன குண்டூசி வாங்குறதா இருந்தாலும் கூட நம்ம அப்பாட்ட கேட்காம எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்பாட்ட கேட்கும் பொழுது தேவன் கட்டாயம் அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சில தேவ பிள்ளைகள் வெளி தேசத்திற்கு ஊழியத்துக்கு அல்லது வேலைக்கு செல்லலாமா என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். வெளி தேசத்தில் சென்றால் சம்பாத்தியம் நல்லா கிடைக்குமா, நல்ல கம்பெனி கிடைக்குமா, நல்ல வீடு கிடைக்குமா, நல்ல உயர்த்தப்படலாமா என்று சொல்லி சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள். இந்த இந்தியாவிலே வேலை செய்து மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறேனே, நான் எப்படியாவது வெளி தேசத்துக்கு நான் சென்றால் கொஞ்சம் பணங்களை சம்பாதித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே என்று சொல்லி சிலர் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே, இந்த இடத்திற்கு நான் ஊழியத்துக்கு செல்லலாமா, இந்த ஊருக்கு ஊழியத்து செல்லலாமா என்று சொல்லி கேட்கும் பொழுது, மகனே நீ புறப்பட்டு போ என்று சொல்லி தேவன் சொல்லுவார், அல்லது கொஞ்சம் காத்திரு என்று சொல்லுவார், அல்லது பொறுமையாயிரு, இந்த ஊழியத்திற்கு வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நீ கொஞ்சம் காத்திரு, போக வேண்டாம் என்று சொல்லி தேவன் தடை செய்வார். அப்படி தடை செய்யும் போதெல்லாம் நான் கீழ்ப்படிந்து இருந்ததினாலே எத்தனையோ நஷ்டங்களை வராமல் தேவன் என்னை காத்தார். அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எந்த படிப்பு படிப்பது? அல்லேலூயா. அநேகரு குழப்பம், அநேக
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த ஊரில் படிப்பது, எந்த டிகிரி படிப்பது, எந்த கோர்ஸை படிப்பதுன்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். வேண்டாம் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் காத்திருந்தேன். என்னுடைய சொந்த மாவட்டத்தில், சொந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது ஊழியத்திற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறிந்த பிறகு எத்தனையோ ஆண்டுகள் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தேன். ஒரு நாள் வரும் பொழுது நீ தஞ்சை பட்டணத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த தஞ்சை பட்டணத்தில் நாட்டி இந்த கனமான ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். நான் என் சொந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்ய வேண்டுமா, என் சொந்த ஊரிலே ஊழியம் செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்ட பொழுது உன்னை பட்டணத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லி பல நாளாக பேசினார். பேசின உடனே நடந்துச்சா அப்படின்னா இல்லை. திரும்பவும் பல ஆண்டுகள் காத்திருந்து, அப்பா நீ எப்பப்பா செய்வீங்க என்று சொல்லி காத்திருந்து நான் ஜெபித்ததெல்லாம் உண்டு. எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து ஜெபிப்பேன், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். அதனால என்னோட வாழ்வில் நிறைய வெற்றியையும் சித்தியையும் தேவன் தந்திருக்கிறார். அதை போல நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமண காரியமாக இருந்தாலும், வேலை காரியமாக இருந்தாலும், வீடு கட்டின காரியமாக இருந்தாலும், எதையா இருந்தாலும் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நிம்மதியே இல்லை. அவருடைய வாழ்வில் நாம் இதை செய்தோம், இதற்காக நாம் ஏன் ஈடுபட்டோம் என்று சொல்லி சில தேவ பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கிறீர்கள். கட்டாயம் உங்கள் குழப்பங்களை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குழப்பங்களை மாற்றுவார். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு தகப்பனாய் இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்து எந்த காரியமானாலும் செய்தால் அளவற்ற மகிழ்ச்சியை தேவன் தருவார். எந்த நஷ்டமும் நமக்கு வராது, எந்த ஒரு மன சஞ்சலமும் வராது. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவசரப்பட்டு செய்த இந்த காரியத்தை நான் செய்துவிட்டு இன்றைக்கு நான் மனமடிவாகி இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல பாட தெரியும், எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது, எதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்து, தேவனுடைய பார்வையிலே காத்திருந்து, வேதத்தை வாசித்து நல்லா உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். எப்போ ஒரு வழியை காட்டுவார்னா அவருக்கு பிரியமாக நடக்கணும். எந்த வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு தேவனுடைய கரத்தை பிடித்து நாம் செல்ல வேண்டும். எனக்கு அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே துதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல ஒரு அற்புதமான நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலை ஆசீர்வதியும். குறிப்பாக நான் உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவன் நான் என்று சொல்லி சொல்லுகிற அன்பு தகப்பட வார்த்தையை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து செல்ல, கீழ்ப்படிந்து ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.